ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் யாருமே கத்திரிக்காயில் பண்ணீங்கன்னு நம்ப மாட்டாங்க. பன்னீரில் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு தண்ணியில உப்பு போட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க. கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில சேர்த்துருங்க. உப்பு போட்ட தண்ணியில இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு பவுல்ல ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிக்குங்க. 3 முட்டை உங்களுக்கு அதிகமா வேண்டானா கூட ஒரு 2 முட்டை கண்டிப்பா ஆட் பண்ணிக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்குங்க. அந்த முட்டையுடைய பச்சை வாசனை லைட்டாக போகணும். அந்த மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல கத்திரிக்காய், அதை நல்லா பிழிஞ்சுக்குங்க. ஈரம் இல்லாமல் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை மிக்ஸில் அந்த எக் மிக்ஸில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு முட்டையில் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்க, அந்த முட்டையோட சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பைண்டிங் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த கத்திரிக்காவை எண்ணெயில போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா எடுக்கணும், அப்பதான் இது டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து உடனே திருப்பாம ஒரு நிமிஷம் கழிச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோடைய கலர் லைட்டா மாறி வந்த பிறகு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது நல்லா வதங்கின பிறகு இன்னைக்கு ஒரு அரை வெங்காயத்தை கியூப் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு குடமிளகாயும், உங்ககிட்ட கலர் குடமிளகாய் இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை குடமிளகாய் மட்டும் கியூப் ஷேப்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயத்துடைய கலர் மாறி வரணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வேணாம், லைட்டா கலர் மாறி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ரெட் சில்லி சாஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்க செய்யற கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல லைட் சோயா சாஸ் நான் சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. டார்க் சோயா சாஸ் சேர்க்கிற மாதிரினா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க போதும், அதிகமாக வேணாம், 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பவுல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில நல்லா கெட்டி இல்லாம கரைச்சி இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நம்மளுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்கா ஆகுறதுக்காக தான். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்க மிக்ஸ் பண்ணும் போதே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியா இருந்தது, இப்போ எவ்வளவு நல்லா கெட்டிமாயி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க
கத்திரிக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு அருமையான கத்திரிக்காய் மஞ்சூரியன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் செய்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸி, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் எதனா பண்ணிங்கன்னா அது சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காயை வச்சு நீங்கள் அருமையாக செய்யலாம். அதே நேரத்தில் இது கத்திரிக்காயில் பண்ணதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பன்னீரில் செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.